அம்மா வந்து ஆக்சுவலாக ஃபேமிலி சுச்சுவேஷனால சத்குருக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள சம்ஸ்கிருதி சேர்த்துலாமா அப்படின்னு. இப்போ பொதுவாக என்னென்னா மக்கள் நினச்சிக்கிறாங்க சத்குரு வந்து பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ், அப்புறம் ரொம்ப ஃபேமஸான பர்சன் அப்படி இருந்தால் தான் வந்து ரிப்ளை பண்ண போகிறாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க, மீட் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் எங்களுக்கு வந்து கிரேஸில் சத்குரு எங்களையும் வந்து வாங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சுவாமி நந்திகேஸ்வர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சுவாமி நந்திகேஷ் அப்போ தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. சத்குரு அப்படியே அங்கே உட்காந்துருக்காரு. அங்கே அப்படின்னாரு, நல்லா இருக்கீங்களா, பேர் என்ன, நீங்கள் இருந்துப்பீங்களா, எல்லாம் பண்ணுவீங்களா, கலரி யோகா எல்லாம் பண்ணுவீங்களா, டான்ஸ் மியூசிக் எல்லாமே கற்றுத்தரோம், இருந்துப்பீங்களான்னு கேட்டாங்க. இருந்துப்போம் அப்படின்னு. முதல்ல வந்து சத்குருட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ நான் யோகா எடுக்கிறேன்னா வந்து வெளியில் நான் போனால் அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, அதை வச்சு எப்படி சம்பாதிப்பீங்கன்ற மாதிரி கேள்வி வரும் சத்குரு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. இன்னொன்று வந்து சத்குரு கிட்ட நான் வந்து வஸ்திரம் கொடுக்குறேன். நியூ செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ஜாயினிங். அப்போ வந்து நான் சத்குரு மடியில் கை படக்கூடாது, தட்டும் கீழே விடக்கூடாது அப்படின்னு நான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன். கையும் லைட்டாக நடுங்குது. சத்குரு வந்து 2 இது பார்த்துட்டு அவரே 2 கையும் பிடிச்சி மடியில் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நான் மேலே எடுக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கீழே தள்ளுறாரு. ஆசிரமில் ரொம்ப பிடிச்ச இடம் வந்து ட்ரையாங்கிள் பிளாக். நாங்கள் தான் அடிக்கடி சத்குரு பார்த்தோம், வளர்ந்தது. இப்போ மேலே ட்ரை ஏரியாவில் இருந்துட்டு வந்து சத்குரு வீட்டு இப்படி பார்க்கலாம், ஒரு தடவை சத்குரு இப்படி பார்த்துட்டு போனார். ஸோ அந்த மாதிரி நிறையா இது நடந்திருக்கு. சத்குரு நாய் கூட விளையாடுறது, கங்கை ட்ரையாங்கிள் பிளாக்ல என்னமோ கோவிட் டைமில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க கங்கையை, ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பால் போட்டு விளையாடுறது, கங்கை ஜம்ப், இப்படி தான் ஜம்ப் பண்ணும் அப்படின்னு கங்கைக்கு நாங்கள் டெமோ பண்ணுறது. நான் சம்ஸ்கிருதி ஜாயின் பண்ணலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் எல்லாரும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா, ஏதாவது தேவையானது எல்லாமே பார்த்துக்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது. ஏன்னா சுற்றி இருக்கிற சுவாமிஸ், கேர்டேக்கர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து அவங்க பேசுறதுல, அவங்க இது வேணுமா அது வேணுமான்னு பார்த்து எல்லாம் பண்ணுறதுல வந்து இட்ஸ் லைக் அ ஹோம், பிக் ஃபேமிலி.